பஸ் ஸ்டாண்டுக்காக உண்ணாவிரதம் நடத்தினோம். ஆனால் எடப்பாடியாருடைய ஆணைக்கு இணங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆனால் அதையெல்லாம் மக்கள் பற்றி கவலைப்படாமல் இங்க இருக்கின்ற கிராமத்து மக்கள், இங்க இருக்கிற நகர மக்கள் எல்லாம் எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். அவர்களோடு கூட்டணியாக இருக்கின்ற கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களே இந்த திட்டத்தை எதிர்க்கின்றார்கள். இங்கிருந்து 6 கிலோமீட்டர் செல்வது எதற்காக? இங்க இருக்கின்ற நகர மக்கள் எப்படி செல்வார்கள்? இந்த பஸ் குறுகிய அளவாக இருந்தால் பரவாயில்லை, போதிய அளவுக்கு இந்த பஸ் இடம் இருக்கின்றது. ஆகையால் இதை மாற்றக்கூடாது என்று அவருடைய தோழமையாக இருக்கின்ற கம்யூனிஸ்ட், மதிமுக என்று அனைவருமே சேர்ந்து போராடினார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. காரணம், மக்களை பற்றி கவலை இல்லை. நாம் இந்த 5 ஆண்டு காலம் யார் என்ன சொன்னால் என்ன, நமக்கு என்ன லாபம் என்பதை அறிந்துதான் இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் இப்பொழுது டைட்டில் பார்க்கை நாங்கள் எல்லாம் குரல் கொடுத்ததுக்கு பின்னாலும் கூட, நாங்கள் கொடுத்தது மட்டுமல்ல, அந்த கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளும் அவர்களிடத்திலே சொன்னார்கள், இங்கே டைட்டில் பார்க் வந்து விட்டது என்று சொன்னால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு எதிர்காலத்திலே போதிய கட்டடங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் இடமில்லாமல் போய்விடும், ஆகையால் நீங்கள் வேறு இடத்திலே கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் எதையும் காது கொடுத்து கேட்காமல் இன்றைய தினம் அதை செய்கின்றார்கள்.